ஹே காய்ஸ், வெல்கம் டு Solo Vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து நார்த் இந்தியா ட்ரிப் போகிறோன்ட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ அங்கே நம்ம வந்து நார்த் இந்தியா ட்ரிப்புக்கு போய் நம்ம ஃபுல்லாக போய் vlog பண்ண போகிறோம். அண்டு நிறையா திங்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி நிறையா லொக்கேஷன்ஸ் போய் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அண்டு புது புது லொக்கேஷன்ஸ் அண்டு நிறையா பேர் வீடியோ போட்டிருக்கலாம் இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லாம். பட் ஆனால் நாமளும் போய் அந்த இடத்துல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நமக்கு வந்து என்னெல்லாம் அங்கே வந்து புதுசாக இருக்குது அண்ட் அதே மாதிரி நமக்கு என்னெல்லாம் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம போய் அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அண்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 4 பாட்டாக போடலான்னு நான் வச்சுருக்கிறேன். ஸோ 4-5 பாட்டு போல் போடலான்னு வச்சுருக்கிறேன். ஸோ அது வீடியோவோட லென்த்தை பொறுத்தும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இதுவும் வந்து புதுசாக வந்து இந்த ட்ரிப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதே மாதிரி என்னோடய ட்ரீமும் வந்து இதில் வந்து நிறைவேற போகுது இந்த ட்ரிப்பில் வந்து. ஸோ அதுக்காகவே வந்து இந்த ட்ரிப் வந்து நான் மிஸ் பண்ணாமல் போயே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி நானும் அப்படியே கிளம்பியாச்சுங்க. அண்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலும் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் அதே மாதிரி நிறையா பேர் லைக்ஸும் போடாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ லைக்ஸ் போடாதவங்களாம் லைக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே கைஸ், என்ன கைஸ் போகலாமா நார்த் இந்தியா ட்ரிப்புக்கு? கைஸ் அப்படியே நம்ம ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு, நம்மளோட நார்த் இந்தியன் ட்ரிப்புக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி அப்படியே நம்மளும் கிளம்பலான்னு இப்போ வீடை மட்டும் பூட்டிட்டு அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டிதான். அப்புறம் என்னங்க, நடைய கட்டுவோம். நாமளும் அப்படியே பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டையும் பூட்டிட்டு அப்படியே குடுன்ட்டு பஸ்ஸுக்கு ஓடி போயிட்டு சரி ட்ரெயினை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக போனாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா டக்குன்னு பஸ்ஸும் வந்துருச்சு. நம்மளும் அப்படியே திருவான்மியூர் பஸ் ஏறிட்டு அப்படியே திருவான்மியூர் ஸ்டேஷன்லேயும் போய் ஏறி நின்னாச்சு. அங்கே போய் பார்த்திங்க அப்படின்னா ட்ரெயினே வரலங்க. நல்ல வேலை, நம்ம வந்து 19 தான் நம்ம ட்ரெயினுங்கிறனால சரி ஓகே அப்படின்ட்டு 9 மணிக்கு ஒரு ட்ரெயின் வந்துச்சு. அதில் ஏறி அப்படியே நம்ம ஏறியாச்சு. ஏறினா இங்கே வந்து பார்த்தா பூரா பயிலும் கூட்டமாக தான் இருக்காங்க. எங்கே தாண்டா போகிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவன் ஊருக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அவன் ஊருக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக ரஷ்ஷாக இதாகவே இருந்துச்சு. ஸோ இங்கே சென்ட்ரல்லையும் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ரஷ்ஷாக அந்த மாதிரி தான் ஆளுகள்லாம் போய்கிட்டே தான் இருந்தாங்க. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுனே தெரில. ஸோ நானும் 2 லக்கேஜாக தூக்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன், 2 பேக்காக. இவன் வேறு பேக் இல்லை அப்படிங்கிறனால நான் சரி ஓகேன்ட்டு நான் அவனுக்கும் ஒரு பேக் எடுத்துகிட்டு அப்படியே வந்தேன். இங்கே சென்ட்ரலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம லைட் எஃபெக்ட்ஸாக சூப்பராக வச்சுருந்தாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறனால செம்மையாக வச்சுருந்தாங்க. அண்ட் நான் அப்படியே இங்கே சென்ட்ரல்லேருந்து அப்படியே இந்த இதில் வந்துட்டு இங்கே வந்து வெளியில் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பக்கத்தில் இங்கே ஃப்ரைட் ரைஸ் கடை இருந்துச்சு. 195 ருபீஸ். நாங்கள் சார் வேறு வழியே தெரில. ரைஸ் டேஸ்ட் வைஸ் ஓகே தான், பட் ஆனால் ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ 195ங்கிறது அவ்வளோவா ஒருத்தலன்னு அர்த்தம். குவான்டிட்டி அதிகம். ஸோ ரொம்ப இதாக இருக்குது, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே போர்ட்லேயும் போட்டாங்க என்னென்னா நான் வந்து பெங்களூர் போகிறேன் ஆக்சுவலாக ட்ரிப் வந்து. ஸோ நான் பெங்களூர் போகிறதுக்கான ட்ரெயினும் வந்துருச்சு. ஸோ வந்ததும் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்காந்துட்டேன். இங்கே ட்ரெயின்லேயே வந்து வெளியில் வந்து உட்காந்தப்போ பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஒரு 10 நிமிஷம் போல் லேட்டு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்தில் அப்படியே ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஸோ கிளம்பவும் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோஸ்லாம் அப்படியே நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் வந்து சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து நேராக வந்து பெங்களூருக்கும் நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ ட்ரெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையை விட்டு வெளியவும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. கிளம்பும்போது பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து அடுத்த வேறு ட்ரெயினுக்கு வந்து சென்ட்ரலில் அடிக்கடி உட்காந்துட்டே இருந்தாங்க. ஸோ போகும்போது இந்த லோக்கல் ட்ரெயினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இருட்டுக்குள்ளே இதோட லைட் எஃபெக்ட்ஸ் மட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதையும் நான் எடுத்துகிட்டு இங்கே என்னோட ட்ரெயினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே லைட் அமுத்திட்டு எல்லாமே கப்சிப்புன்னு படுத்து தூங்கிட்டாங்க. ஸோ போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நெக்ஸ்ட் வந்து நம்ம பெங்களூர் ஸ்டேஷன் போய் ரீச் ஆயாச்சு கைஸ். பெங்களூர் வந்து இறங்குனதும் பார்த்திங்க அப்படின்னா சரியான குளிருங்க. என்னமோ தெரில, ஏசியை விட பயங்கர குளிராக வருது காற்று. ஸோ ரொம்ப குளிர்ந்த காற்றாக இதாக அடிச்சிட்டு இருந்தனால என்னாலாம் பேகை கூட பிடிச்சி நடக்க விட முடியலங்க. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக நடுக்கமாக இது மாதிரியே குளிராகவே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்தோம். வந்துட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கு டேரெக்டாக இங்கே வந்து பஸ் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் நான் அப்படியே இந்த பஸ்ஸை வந்து பார்த்தோன்னே இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்னை எம்டிசியை விட இங்கே வந்து சூப்பராகவே வச்சுருக்காங்க. ஃபுல் ஏசி பஸ்ஸுங்க இது வந்து. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பெங்களூரில் அந்த ஸ்டேஷனில் இருந்து
ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு 290 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக லைட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு அண்டு சீட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சீட்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து இந்த குஷன்ஸ் மாதிரி இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க ஒரு சில ஷீட்ஸில். ஸோ 290 ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா இதை டேக்ஸ் வேறு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அப்படியே அதுக்கடுத்து பஸ்ஸும் கிளம்பிடுச்சு. நான் அப்படியே கிளம்பி அப்படியே ஏர்போர்ட் பக்கத்துலேயும் நான் போயிட்டுருந்தேன். ஸோ இந்த இடத்துல போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா சன்ரைஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆச்சு. அப்படிங்கிறப்ப இந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு கீழே வந்து அதாவது பஸ் சர்வீஸ் போகிற இடத்துல பே கிட்ட நம்ம வந்து நின்றுட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவே பார்த்திங்கன்னா செமையாக கட்டியிருந்தாங்க இந்த இடம்லாம் பார்க்குறப்ப. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்து பெங்களூரோட ஏர்போர்ட்டில் வந்து நான் போய் ரீச் பண்ணி இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வேறு பார்த்திங்கன்னா எப்போவும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தாங்க காக்க வச்சிட்ருப்பாங்களே, அது மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்டு வந்தாப்புல, லேட்டாக தான் வந்தாப்புல. சரி ஓகே அப்படியே வந்தோடனே நானும் அப்படியே எஸ்கலேட்டர் ஏறி அப்படியே நானும் கிளம்பிட்டேங்க. ஸோ மேலே போய் பார்க்கவும் தான் தெரியுது அதோட பிளேஸ் வந்து செம்ம வியூவாக இருந்துச்சுங்க. இந்த வியூலாம் பார்க்குறப்ப நீங்களே பாருங்கள். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரிஜினல் ஐடி கொடுத்து செக்கிங் பண்ணி உள்ளே வந்தாச்சு. ஸோ வந்ததுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறப்ப கூட எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. பட் ஆனால் உள்ளே போய் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஏர்போர்ட்டில் போய் நம்ம போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்கு இதுக்கெலாம் வந்துவிட்டோம். ஸோ நான் அப்படியே போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ஃபிசிக்கல் போர்டிங் பாஸ் எடுக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ இது கேட்டிருந்தாங்க. அதாவது நம்ம லக்கேஜ் இருக்கா, வெயிட் இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம நேராக வந்து ஏர்போர்ட்டில் உள்ளே நம்ம ஃப்ளைட் இதுக்காக வந்தோம். செக்கிங்லாம் முடித்ததுக்கப்புறமும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஃப்ளைட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே தான் அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியாக உள்ளுக்குள்ளே சந்தோஷமாகி போச்சு. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ நான் எங்கேருந்து எங்கே போனேன் அப்படின்னா ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு ஃப்ளைட் தான் புக் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு. அது வந்து கேன்சலாக போனதுனால நாங்கள் வந்து 2 ஃப்ளைட்டாக கடைசியில் வந்து புக் பண்ண இதாகி போச்சு. ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்லேருந்தே புக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ எங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னா பெங்களூர்லேருந்து ஹைதராபாத் ஃபஸ்ட்டு போனோம். ஸோ அங்கே 1 ஹவர் ஹால்ட்டுக்கு அப்புறம் அதுக்கடுத்து ஹைதராபாத்லேருந்து வாரணாசி வந்து நாங்கள் போனோங்க. ஸோ இதோட ஃப்ளைட் வந்து காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 4500 சம்திங் கிட்டே எங்களுக்கு ஆச்சு. ஸோ அப்படியே நானும் வந்து எல்லாமே டிக்கெட்ஸு எல்லாமே எடுத்துகிட்டு அப்படியே நாங்களும் உள்ளே அப்படியே போயிட்டுருந்தோம். ஸோ போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் வந்து ஃப்ளைட் வந்து அதில் அப்படியே கனெக்டிங்காக வச்சுருக்காங்க பார்த்திங்களா. ஸோ அங்கே போயிட்டு நம்ம அப்படியே ஏறியாச்சு. பார்த்ததுமே அப்படியே எனக்கு ஒரு மாதிரியா ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லட்டுமா, இல்லை பயம் கலந்த ஒரு ஹாப்பி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரியாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபீலிங்லாம் வந்து அனுபவித்தோடனே எனக்கு செம்ம இதாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் உட்காந்தாப்புல இந்த ஃப்ளைட்டில் மட்டும். ஸோ அதுக்கடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா கடைசி சீட்டில் போய் உட்காந்துருந்தேங்க. ஸோ எனக்கு அங்கே தான் சீட் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே நமக்கு ஜன்னல் சீட்டாக கிடைக்கும் பார்த்தா ஃபஸ்ட் டைமு பேட் லக்கு போல் நமக்கு வந்து ஜன்னல் சீட்டும் கிடைக்கலங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு விட்டாச்சு. அண்ட் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவர் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா ஃப்ளைட் வந்து இந்த மாதிரி பெங்களூர் டு ஹைதராபாத் போகுது. ஸோ எத்தனை நிமிஷத்தில் வந்து இது போகும் அண்ட் அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தார். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எடுத்தோன்னே பயமாயிடுச்சு. ஸோ லைவ் ரியாக்ஷன் பாருங்கள். ஸோ ஃப்ளைட் வந்து திடீர்னு ஜிவ்வுன்னு கிளம்புனால அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே அப்படின்ட்டு அப்படியே உட்காந்தப்போ பார்த்திங்கன்னா என் சீட் கிட்ட வந்து இந்த மாதிரி ஃப்ளைட்டோட ப்ரிகாஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ளைட் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லாட்டி தண்ணிக்குள்ளே விழுகுதோ அப்படி இல்லாட்டினா ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டோ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதில் வந்து நம்ம எப்படி நம்மளை வந்து காப்பாற்றிக்கணும்,
மற்றவங்களையும் எப்படி காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே ப்ரிகாஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுபடி வந்து நம்ம எல்லாமே காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி உயிர் காக்கும் கருவிகள் இதெல்லாமே வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஸோ இது பார்த்துக்கிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு புக்கு வேறு இருந்துச்சு சீட் பக்கத்தில். ஸோ என்னடா புக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ பார்த்திங்க அப்படின்னா மெனு கார்டு இருந்துச்சு. ஸோ ஃப்ளைட்டில் உள்ள மெனு கார்டு, மீல்ஸு, அதே மாதிரி கப் நூல்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்டாக ₹300 போட்டிருக்காங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா ₹55 தான். பட் ஆனால் இங்கே ₹300 போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சார்ஜ் பண்ணப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் பிரியாணி சரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சரக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட இது இருக்குல்ல டார்க் ஃபேண்டசி பிஸ்கட்ஸு, சாக்லேட்ஸு இந்த மாதிரி இருக்கலாம் பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்டாக எக்ஸ்பென்சிவாக போட்டிருந்தாங்க. ஸோ சரக்கு மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ₹600 அப்புறம் வந்து ₹400 இந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் ஃப்ளேவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி இது வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட்டோட டெஸ்டினேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் எங்கெல்லாம் போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ கோல்ட் காஃபியோட ரேட்ஸ் இதெல்லாமே போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தப்போ ரொம்ப பயங்கரமாக ஷாக்கிங்காக இருந்துச்சு கைஸ். ஸோ கைஸ் என்னது பார்க்குறீங்க அப்படின்னா டாய்லெட் ஃப்ளைட்டில் வந்து எப்படி டாய்லெட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கண்ணாடி, அதே மாதிரி இங்கே இந்த ஏர் ஃப்ரெஷ்னரு, ஸோ டிஷ்யூஸ் இது எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ஹேண்ட் வாஷ்க்கான இதுவும் வச்சுருக்காங்க. அண்ட் டிஷ்யூஸும் நம்ம யூஸ் பண்ணுற டாய்லெட்லாவே வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே ஃப்ளஷ் பண்ணுறது வந்து இருக்குங்க. ஸோ இதுதான் டாய்லெட்ஸ். இதுவும் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அது காட்டி ஃப்ளைட்டில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து ஹைட் ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சீட் பெல்ட்ஸ் வந்து கழட்டிக்கலாம். ஸோ அந்த டைமில் தான் நான் வந்து இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமுக்கு கொண்டு வந்து நான் போனேன். ஸோ போனப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து பயங்கர நீட்டாகவோ அப்படிலாம் வந்து நமக்கு வந்து தெரியல. ஸோ ஏன்னா ஏதோ கவர் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து சரி ஓகே அப்படின்னு நான் ரெஸ்ட் ரூம்லாம் போகலைங்க. ஸோ ஜஸ்ட்டு போய் பார்த்ததுக்கப்புறம் வந்து உட்கார்றேன். இங்கே வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுதுன்ட்டாங்க. ஸோ அதனால் சீட் பெல்ட்டை போட்டு உட்காந்தாச்சு. பார்த்திங்கன்னா பயங்கர வைப்ரேஷனாக ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. தென் அதுக்கடுத்து ஹைட்ராபாத் ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஹைட்ராபாத் ஏர்போர்ட்டுக்கும் அப்படியே வந்தாச்சு கைஸ். இது பார்த்திங்கன்னா ஹைட்ராபாத் ஏர்போர்ட்டு பார்த்துக்கோங்க. ஹைட்ராபாத்லேயும் இங்கே செக்கிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இங்கே லான்ச் சைடு மாதிரி அப்படியே லைட்டு போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லி வெயிட்டிங் ஹாலில் போய் உட்காந்தோங்க. ஸோ வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா காலைல சாப்பிடாதனால பயங்கரமாக பசியாக இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு அப்படியே ப்ரெட்டும் அப்படியே சாக்லேட் சாஸும் அப்படியே கொண்டு வந்துட்டு அப்படியே சாப்பிட்டோங்க. ஸோ சாப்பிட்டப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ளைட்லேருந்து பழைய அந்த பேசஞ்சர்ஸ்லாம் இறங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஃப்ளைட் வந்து அப்படியே ரெடி பண்ணிட்டு அதுக்கடுத்து நாங்கள் போய் உட்கார்றக்கா அந்த ஃப்ளைட் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே இந்த ஃப்ளைட் ரெடி ஆகும்போது பார்த்திங்கன்னா பின்னால் இண்டிகோ ஃப்ளைட் வந்து இங்கே ஃப்ளைட்டு அப்படியே மேலே ஏறிட்டு இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம ஃப்ளைட் அப்படியே நாமளும் அப்படியே ஃப்ளைட்டில் வந்து உட்காந்துட்டு எங்கள் ஃப்ளைட்டு வந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ இங்கே எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்டோ சீட்டே கிடச்சிருச்சு. நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துட்டாப்புல. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் அப்படியே இந்த விண்டோ சீட்டை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அப்படியே ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் வர ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஃப்ளைட்டில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வந்து என்னது அப்படின்னா விண்டோ சீட்டில் இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசியோட காற்று வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கிடைக்காது. பட் ஆனால் நீங்கள் ஃப்ளைட் வந்து ஒரு சர்டைன் இதுக்கு வந்து ஹைட் ஏறிடுச்சு அப்படின்னா தான் நம்ம உள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏசி வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. அது வரைக்கும் லைட்டான கூலிங் மட்டும்தாங்க வருது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து டர்பைன் வந்து ஓடுது பார்த்திங்களா. ஸோ அந்த டர்பைன் தான் மேலே ஏறுறப்போ வந்து பவர் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஏசியோட இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃப்ளைட்டோட பவர் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க ஏசி இந்த மாதிரி இதுக்கெலாம் பவர் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதெல்லாத்தையுமே எடுத்து டர்பைனில் கொடுப்பாங்க. ஸோ அதில் ஃப்ளைட்டு ஏறினதுக்கப்புறம் தான் அந்த டர்பைன்லேருந்து பவர் வந்து அப்படியே ட்ரான்ஸ்மிட் ஆகி இங்கே நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்க ஏசிக்கு அண்ட் எலக்ட்ரிசிட்டி இதுக்கெலாம் வந்து ஃபுல்லாகவே வந்து பவர் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லைட்லாம் எரியத்தான் செய்யும். பட் ஆனால் அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எரியிற மாதிரி இப்படி இதாக காட்டும். அண்டு நாமளும் அப்படியே இங்கே வந்து பார்க்கிங்லேருந்து அப்படியே இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ரன்வேக்கு வந்து ஃப்ளைட் அப்படியே ஓட்டிகிட்டே வந்தாங்க. ஸோ ஓட்டிகிட்டு வந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோவாக தான் ஓடிச்சு. ஏன்னா இந்த ஏர்போர்ட் வந்து பெரிய ஏர்போர்ட்டு. ஸோ பார்க்கிங் வந்து ஒரு இடத்துலையும் இதோட ரன்வே வந்து வேறு ஒரு இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் அப்படியே ஸ்லோவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. நாமளும் இங்கே ரன்வேக்கு வந்து பக்கத்தில் இங்கே வந்துட்டோம் கைஸ். ஓகே, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து காட்டுறேன். ஸோ இதில் ஃப்ளைட்டோட பவர் மட்டும் பார்த்திங்கன்னா எப்படி எவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கும் போதே சவுண்டு எப்படி கேட்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இதில் அதை நான் அந்த இதில் லைவ் ஆடியோவாக உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன்.
ஸோ கைஸ் ஒரு வழியாக வந்து நம்ம அப்படியே ஃப்ளைட்டில் பறக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பறக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போனப்போ வந்து ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஸோ செகண்ட் டைம் வந்து அந்த நம்ம ஜன்னல் ஓரத்துலேருந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வந்து திக்குன்னு தான் இருந்துச்சு. அப்புறம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் தெரியலங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு பழக்கத்துக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து இதாக தெரியல, கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு இந்த ஃபீலிங்லாம் பார்க்குறப்ப. தென் அப்படியே வந்து பறந்து போயிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிட்டு மழை மேகமாகவும் இருந்துச்சு. ஸோ வெதர் வேறு ஒரு கண்டிஷனாக ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. ஸோ பார்த்தப்போ வந்து பார்த்திங்க சரி வந்துருமோ மழை இது வந்துருமோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ஹைட்ராபாத்தில் மழை பெய்யும் கண்டிப்பாக, வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா ஃப்ளைட் ஒரு வேளை கேன்சல் ஆகிடுமோ அப்படிலாம் நினச்சோம். பட் ஆனால் ஃப்ளைட்லாம் ஏறி போயாச்சு. ஸோ இங்கே மழையும் பெய்யலை. அப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வெயில் அடிக்க தான் ஆரம்பிச்சது. சரி ஓகே அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கை கிட்ட வந்துருச்சுங்க நம்மளோட ஃப்ளைட் வந்து. ஸோ போகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த விங்ஸும் சரி எதுவுமே வந்து தெரியல அந்த ஸ்கை கிட்ட இருக்கிறப்ப. ஸோ இந்த ஸ்கை கிட்ட போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மலாம் வந்து கீழேருந்து பார்த்தப்போ அடடா மேகம் என்ன இவ்வளோ வேகமாக போகுது அப்படிலாம் நினச்சிருக்கோம். அதே மாதிரி மேகத்தை வந்து நம்மளாம் தொட முடியுமா அப்படிலாம் நினச்சிருக்கோம். இங்கே வந்து நம்மளால் தொட முடியாது. பட் ஆனால் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதாவது கீழேருந்து இந்த மேகத்தோட இதுக்கிட்ட வந்து வந்திருக்கிறப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஃபீல் வந்து நல்லா இருக்குது. ஸோ அது பார்க்குறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆதவன் படத்தில் ஒரு காமெடி வரும் தெரியுமா, இந்த அம்மா யார் இவர் யார் அப்படின்ட்டு, என்ன நம்ம என்ன ஆகாயத்தில் இருக்கோமா இல்லை சொர்க்கத்தில் இருக்கோமா அப்படின்னு வரும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி தாங்க இந்த இதோட ஃபீல் வந்து சூப்பராக இருந்துச்சு இது பார்க்குறப்ப. அண்டு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த மேகத்துக்கும் மேலே உள்ள ஒரு இதில் வந்து லேயரில் வந்து போய்கிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வானத்தை பார்க்குறப்ப அப்படி ஒரு ப்ளூ கலராக செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேகமாக அந்த மேகமூட்டமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வியூலாம் பார்க்குறப்ப அப்படியே எனக்கு ஒரு மாதிரியா செம்ம ஹாப்பியாக செம்மையாக இருந்துச்சு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கைஸ். இதான் கைஸ் நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட ட்ராவல் பார்ட்னராக அப்படியே நம்ம வீடியோவில் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அப்பப்போ கேமராமேனாகவும் யூஸ் ஆவார். அண்ட் அதே மாதிரி இங்கே ஃப்ளைட்டில் நாங்கள் போகும்போது வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறனாலயா என்னென்னு தெரில, எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. கீழேருந்து போகும்போது அவ்வளோ ஸ்பீடாக போச்சு. ஸோ மேலே போகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ நகலாத மாதிரி ஸ்லோவாக அப்படியே போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் ஃப்ளைட் வந்து அதே ஸ்பீடில் தாங்க போகுது. சொன்னால் நம்ப முடியுதா உங்களால். ஸோ அப்படியே நான் இங்கே வந்துட்டு இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுக்கலாம்போது ஸ்டிக் எடுக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஸ்டிக் வேறு உடஞ்சி போச்சு. ரொம்ப கஷ்டமாக போச்சு கைஸ். எனக்கே ஒரு மாதிரியா ரொம்ப சங்கடமாக போச்சு. என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்து அப்படியே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கெட் வெல் சூன் போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த வாந்தி எடுத்தால் கவர் வந்து இருக்காதுல்ல. ஸோ அதுக்காக வந்து அது போட்டிருக்காங்க கைஸ். ஸோ அப்படியே நம்ம வந்து இந்த வியூவெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உட்காந்துருந்தப்பே தூக்கம் அப்படியே கண்ணை சொருவிச்சு கைஸ். சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன் கைஸ். ஏன்னா ஹைட்ராபாத்லேருந்து வாரணாசி போகிறதுக்கு 2.5 hours ஆகும் கைஸ். ஸோ அதனால் வந்து சரி ஓகே அப்படின்னு தூங்கலாமே அப்படின்னு சொல்லி தூங்கியாச்சு. 2 hours later. ஸோ கைஸ் நல்லா வந்து தூங்கி முழிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாரணாசி கிட்ட போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளைட்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இன்னும் ஒரு 20 minutes போய் நம்ம போய் லேண்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலேருந்து இந்த வீடியோலாம் எடுக்கிறப்போ வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது பாசிங் க்ளவுட்ஸு வித்து வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ரோடு, அதே மாதிரி பச்சை பசேன்னு வந்து இந்த ஊரே வந்து நல்லா வெளியிலேருந்து மேலேருந்து பார்க்குறப்ப வந்து சூப்பராக இருந்துச்சு.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் வந்து கீழே லேண்ட் ஆகிறப்ப ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த ஊரே ரொம்ப பச்சை பசேல்னு இதாக இருந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் பாருங்கள் நல்லா கிளியராகவே தெரியுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நல்லா வயல் இது இந்த மாதிரி ரொம்ப பச்சை பசேல் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து எல்லாமே விவசாயம் பண்ணி நிறையா வந்து பிழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதை வந்து புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இந்த வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் இல்லாதனால தான் நம்ம தமிழ்நாடு சைடு இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வேலை பார்க்குறாங்க. ஸோ இதோட அதாவது நம்ம நார்த் இந்தியன்ஸோட இந்த ஒரு போன எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே வந்து நான் கடைசி பாட்டாக நான் உங்களுக்கு வந்து தரேன். ஸோ இப்படியே நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே வாரணாசி வந்து ரீச் அவுட் ஆகிறோம். ஸோ இங்கே ரீச் ஆகிறதுக்கு வந்து நல்லா ஃப்ளைட் வந்து செம்ம கீழே நல்லா இறங்கிடுச்சு. ஸோ கீழே இறங்குறப்போ பார்த்திங்கன்னா செம்ம ஸ்பீடாக வந்து இறங்குச்சுங்க. ஸோ இந்த லேண்டிங் வந்து நல்ல ஒரு இதாக வந்து லேண்ட் ஆகி இப்படி தான் போச்சு. அண்ட் அதே மாதிரி அந்த விங்ஸில் வந்து விரிக்குது பார்த்திங்களா. ஸோ அது ஏன் அப்படின்னா ஏரோட ஃப்ளோ வந்து அப்படியே வந்து மேலே ஏற்றிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ஃப்ளைட்டோட ஸ்பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாங்க. அதனால தான் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ஃப்ளைட் வந்து ரன் ஆகுது. அண்ட் அதே மாதிரி நம்ம இங்கே வாரணாசி வந்து இறங்குறப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு ஆட்டோக்கு வந்து அப்படியே இங்கே புக் பண்ணியாச்சு. ஸோ அவர்கிட்ட தான் வந்து அப்படியே நம்ம வாரணாசியில் நாங்கள் போகிறதுக்கான இதெல்லாம் போய் இறக்க சொன்னோம். அதே மாதிரி இங்கே வாரணாசி ஏர்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப சின்னதாக அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம சுற்றி பார்த்து அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸரும் சரி போலீஸ் ஆஃபீஸர் சரி இந்த மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ நார்த் இந்தியன்ஸ் வந்து இறங்குனதுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நாக்கில் கேசரி தாங்க எல்லார் நாக்கிலையுமே. ஸோ பொலிச்சுன்னு தான் எல்லா ரோட்லேயுமே துப்பியிருந்தாங்க. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு வீடியோவோட லாஸ்ட் அதாவது எல்லா பாட்டும் போட்டதுக்கப்புறம் நான் நார்த் இந்தியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே கைஸ், டாடா, பை பை, see you.